என்ன லீலா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? உன்னை பார்த்தா கோவமா இருக்க மாதிரி தெரியுதே. நான் கோவமா இருந்தேன் என்ன, சோகமா இருந்தா உங்களுக்கு என்ன? ம், உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லட்டுமா? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். அதுக்கு நான் உனக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லலன்னு தானே கோச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்போ உங்களுக்கு தெரியும். ம், நான் கூட நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். பிறந்த நாள்னு தெரிஞ்சும் இப்ப வரைக்கும் என்கிட்ட வந்து வாழ்த்து சொல்லாம என்ன அழ வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. அப்படி உங்களுக்கு என்ன ஆசை? நான் அழறத பார்த்து ரசிக்க? வாழ்த்து சொன்னா என்ன குறைஞ்சு போயிட போறீங்களா? இங்க பாரு லீலா, நான் ஒரு வாரமா உன் பிறந்த நாளைக்கு gift கொடுக்க ஒரு நல்ல கிஃப்டா தேடிக்கிட்டு இருந்தேன். கிஃப்டோட வந்து உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன, இன்னும் ஒரு நல்ல கிஃப்ட் அமையவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு காலையில கூட உனக்கு நான் வாழ்த்து சொல்லல. அதுக்கப்புறம் தான் நீ கோவமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதான் இதுக்கு மேலே உன்னை கோவப்படுத்தி பார்க்க வேண்டாம்னு தான் நான் நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ இப்ப கிஃப்டோட வந்திருக்கீங்களா? என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காமிங்க. ம், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு பாப்போம். எனக்கு பழங்காலத்து பொருட்கள்னா பிடிக்கும். அதேதான் நானும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆனா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சாயந்தரம் பார்ட்டி நடக்கும்ல, அங்க வச்சு அந்த கிஃப்ட் உனக்கு நான் தரேன். ஏன் இப்ப குடுக்கறதுக்கு என்ன? வந்துகிட்டு இருக்குமா கிஃப்ட் ஆன் த வே. அதுக்குள்ள நீ என்ன தப்பா நினைச்சிட்டிய? போங்க. என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு வாழ்த்து நீங்க சொல்லிருக்கலாம். கிஃப்டுக்காக நான் ஆசைப்பட்டேன். எப்பவுமே நீங்க தானே ஆளா எனக்கு வாழ்த்து சொல்லுவீங்க. நான் எதிர்பார்ப்போட இருந்தேன். தப்புதாமா, மன்னிச்சுக்கோ. இப்போ வாழ்த்து சொல்றேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பொண்டாட்டி. இருக்கு. இங்க பாரு, நீ எனக்கு கோடிகளை கொட்டி தரப்போற கடவுள். உன்னை இந்த மாதிரி இடத்துல வைக்கிறது ஏன் தப்புதான். ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல. இந்த நேரத்துல உன்னை நான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனா நான் மாட்டிப்பேன். அதனால இந்த பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடியற வரைக்கும் நீ இங்கே இரு. பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டோட நைட்டா உன்னை நான் வீட்டுக்குள்ள கொண்டு போயிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. ஓகே, யார் பார்த்தாலும் தெரியாது. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. என்னாச்சு உடம்புக்கு? முடியலங்க. ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உடம்புக்கு என்ன பண்ணுது? இரு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். இந்த நேரத்துல எந்த டாக்டருங்க இருப்பாங்க? அதுக்காக உன்னை இப்படியேவா விட முடியும்? மருத்துவமனையில் லீலாவதி சேர்க்கப்பட்டிருக்கிறார். உடம்பு இப்ப எப்படி இருக்கு லீலாவதி? இப்போ பரவாயில்லைங்க. எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு
நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க இல்லாம நான் இருக்க மாட்டேங்க. உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நானும் என்னைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன். என் போன் தான் அடிக்குது. என் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் எங்கடா இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக் வெட்ட போறாங்க. இந்த பாரு, நீ கிஃப்ட் எடுத்துட்டு வர போறியா இல்லையா? சீக்கிரம் வா. வாங்க லட்சுமி. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்ல, கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க.